வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 நாடுக்கும் இடையில் இப்போ ஒரு பயங்கரமான போர் போயிட்டுருக்கு. குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி அட்டாக்கை ஈரான் மேலே அறிவிச்சிட்டாங்க. ஈரானுடைய முக்கியமான ஸ்தலங்களை, அதுவும் குறிப்பாக அவங்களுடைய பிரசிடென்ஷியல் அந்த பில்டிங்கையே அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ பதிலுக்கு ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களுமே நோ ரெட் லைன்ஸ் இனிமேல், ஸோ நாங்களுமே இனிமேல் அட்டாக் பண்ணுவோம், இனிமேல் எல்லாமே பப்ளிக்கில் தான் இருக்கும், எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் அவங்களுடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, துபாய், அபுதாபி இந்த மாதிரி நாடுகள்லாம் விட்டு உடனே வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப குறிப்பாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா யூஎஸ் பேஸையும் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யூஏஇயில் இருக்கீங்க, துபாயில் இருக்கீங்க, கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல். அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கும், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நாட்டை விட்டு வெளியேற பாருங்கள், அது சேஃபான ஒரு இடத்துக்கு போய்க்கங்கன்னு. ஸோ இந்த வார் எஸ்கலேட் ஆகுமா? இந்த போர் உலகப் போருக்கான ஒத்திகையாக இது உலகப் போர் அளவுக்கு போகுமா? மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற மற்ற அரபு உலக நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க? இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து இந்த போரை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக திருப்ப போகிறாங்களா, இல்லைனா அவங்களுக்குள்ளேயே அடித்து மல்லு கட்டிக்கிட்டு இது வேறு மாதிரி மாறப்போகுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த போரை ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் கவர் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ.